வணக்கம். கிரக மண்டல ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் நட்சத்திர குறிகாட்டி எவ்வாறு தசாபுக்தியில் வேலை செய்யாமல் போகுதுன்னு பார்ப்போம். நட்சத்திரம் என்பது பெரும்பாலும் ஒரு தொகுதி, ஒரு கூட்டத்தில் ஒரு தொலைந்து போன நபரை கண்டுபிடிப்பது என்பது சற்று கடினமான ஒரு காரியம். பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிறந்திருக்கிறது 26 செப்டம்பர் 1932 மதியம் 2 மணிக்கு பிறந்திருக்காரு. ஜீலமில் அயனம்சா கேபி. மன்மோகன் சிங் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவர் ராகு மகாதசை சனி புத்தியில், அதாவது 2004 இந்திய பிரதமராக பதவி ஏற்றார். ராகு இவருடைய ஜாதகத்தில் 2, 3, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் அதே நேரத்தில் நட்சத்திர குறிகாட்டி வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. புத்திநாதன் சனியை கவனிப்போம். சனி வக்ரகதியில் மகர ராசியில் 5 டிகிரி 14 நிமிடங்கள், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் புதனுடைய சப்பில் இருக்கார். சனி சூரியனுடைய நட்சத்திரம் சாரம் ஏறி இருக்கார். சனிக்கு சப்லாடாக வரக்கூடிய புதன் கன்னியா ராசியில் 7 டிகிரி 39 நிமிடங்கள் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் சூரியனுடைய நட்சத்திர சாரம் ஏறி இருக்கார். சனி தான் ஏறி இருக்கின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக 9வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் உயர் பதவிக்கு ஏற்ற பாவம் இல்லை. 10வது பாவமே உயர் பதவி, புகழ், அதிகாரம், ஆட்சி ஆகியவற்றை குறிக்கும். சனியுடைய மண்டல பிரிவை கவனிப்போம். சனி மகர ராசியில் வக்ரகதியில் 5 டிகிரி 14 நிமிடங்கள். சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் 5, 6, 10க்கு அதிபதி. சனி சுக்கிர மண்டலம் ஏறி இருக்கிறதால 5, 6 சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய 8 மற்றும் சுக்கிரனுடைய 10வது பாவ குறிகாட்டியாக விளங்குறாரு. மண்டல குறிகாட்டியாக வரக்கூடிய சனி 2, 6, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 6, 10 பாவங்கள் உயர் பதவிக்கு ஏற்ற பாவங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா 10வது பாவம் உயர் பதவி, புகழ், அதிகாரத்தை குறிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.